Coffee with Sanjay. Guys, interesting question இருக்கு. Parmesh, நாகை 36. அண்ணா நீங்க லவ் பண்ணுங்க. என்னாச்சு லவ் பண்றீங்க நானே அப்படியே சொல்லவே இல்ல. சப்ஸ்கிரைபர் பக்கத்துக்காக போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸ்கூலுக்கு ஒரு வாட்டி வாங்கப்பான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்து என் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த கப் தான் நான் சொன்னேன், அந்த கப் நம்ம சல்லு குட்டி எனக்காக கிஃப்ட் பண்ண அந்த கப் வந்து இதுதான். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வரைக்கும் ஆச்சு வந்து இந்த கப்ல வந்து எதுவுமே குடிச்சதே இல்லை. வந்து நான் என்னோட பர்த்டே வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் காஃபி குடிக்கணும்னா அது வந்து நம்ம சப்ஸ்கிரைப் கூட தான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது இந்த கிஃப்ட் யார் எனக்கு பண்ணாங்களோ அவங்க கூடயே குடிக்கணும்னு நினைச்சேன். ஸ்கூலுக்காக ப்ளீஸ் வந்து ஸ்கூலுக்காக அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க கூட்டிட்டு நம்ம போய் இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். அட பாவி Oh no My name நீதானா இது நைஸ் ஆன்சர் 17 இவர் இல்லனா எங்களை பாத்துக்க முடியாது கண்டிப்பா 10th வராங்க அத வரும் நான் போட்டோ எடுத்துறேன் அவங்க கூட சுத்தி சைடு ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருவாங்க 3rd ஸ்டாண்டர்ட் B6 நாங்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் பேசத்தி நிறைய பிளான் போட்டாலாம் வரானே உங்களை பார்க்கணும் பேசணும் தோணுமா அதுதான் நம்ம இன்னைக்கு காஃபி குடிக்க போறோம் நம்ம காஃபி குடிச்சிட்டு நிறைய பேசலாம் போயிடலாம் சேவா போங்க போலாமா எத்தனை மணிக்கு தெரியுமா வந்து 4:15 ஏதோ வந்து நினைக்கிறேன் அப்போ 22 சம்திங் வந்தோம் 1 hour வெயிட் பண்றேன் ஆமா சொல்லுவோம் நான் ரொம்ப எங்கேஜா இருந்தேன் என்ன ஃப்ரீயாவே விடல சுத்திட்டாங்க நான் அங்க போய் நின்று என்ன லாக் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து அச்சுவான்னு சில பேருக்கு புரியவே இல்ல டவுட்லயே பண்ணாங்க ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் கை கூட சிரிச்சேன் அவெல்லாம் முடிஞ்சு அங்க வரைக்கும் அப்படியே லாக் ஆயிடுச்சு நல்லா இருக்கீங்களா பாய் மண்டே பிளான் பண்ணேன் நேத்தா மண்டே மண்டே அப்பாதான் முடிஞ்ச உடனே பொண்ணு தான் பிளான் பண்ணேன் ஆனா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வந்த கிஃப்ட்லயே ஃபர்ஸ்ட் கிஃப்டே உங்களுக்கு தான் அதுக்கே நான் செம ஹாப்பி பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் செகண்ட் டைம் நீங்க வரும்போது எனக்கு தெரியாது அந்த கப்பு கொடுத்தது நீங்க தான் தெரியாது அதுக்கப்புறம் அன்னைக்கு நீங்க வந்திருந்தீங்களா என் பர்த்டே அன்னைக்கு வந்திருந்தீங்களா அப்போ எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க கால்ல ஒரு பையன் வந்திருந்தால அவங்க தான் நீ கேட்டுட்டே இருப்பியா அவங்க தான் அதுதான் நான் ஷூட்டுக்கு போகாம அப்படியே கிளம்பி உங்களை பார்க்க வந்து என்னால கரெக்டா பார்க்க முடியல அன்னைக்கு அடுத்தடுத்து ஷூட் இருந்ததா அதனால இல்லைன்னா அன்னைக்கே கண்டிப்பா வெளியில போயிருந்திருப்போம் அன்னைக்கு ரொம்ப டைம் கம்மியா இருந்துச்சு அதனால இன்னைக்கு உங்களுக்காக இல்லையே ஸ்கூல் பசங்க சொன்ன மாதிரி நம்பவே இல்லக்கா கலாய்ப்பாங்க மேனேஜ்மெண்ட் பண்ணி தாங்க எனக்கு கூப்பிடுவாங்க பாதி பேர் ஆக்சுவலா உங்களை பார்க்க வரும்போது ஏதாவது சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும்னு தான் பிளான் பண்ணேன் நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டேன் அது ரொம்ப நல்லது தான் ஆக்சுவலா வந்ததுனால இவ்வளவு பெரிய மீட் பண்ண முடியும்
வாங்க. நீங்க இந்த கப்பு பண்ணும்போது நினைச்சீங்களா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கப்ல ஃபர்ஸ்ட் டைம் குடிப்போம் காஃபி? நான் யூஸே பண்ண சொல்லுவோம், அப்படியே வச்சிருக்கேன். சரி, உங்க தங்கச்சிக்கு தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எது வேணா சரி, எனக்கு பிடிச்சது நான் உங்களுக்கு வாங்கி தரவா இங்க. அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் குடிப்பேன். ஸோ அவர்கிட்ட வந்து இதில் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லி பார்க்குறேன். ட்ரை பண்ணிப்பாங்க, விட்டாங்கன்னா ஓகே. ஆனால் நீங்கள் எனக்காக ஒரே ஒரு ஃபேவர் பண்ணணும். இது வந்து என்னோட கப்பு ஸ்க்ரீவர் எனக்காக இது கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் காஃபி குடிக்கணும். நீங்கள் வந்திருக்கேன், இதில் பண்ணி தர முடியுமா எனக்கு மட்டும்? ABN ஒன்று, சஞ்சய் ஒன்று, இன்னொன்று வந்து வெங்காயம். வெங்காயம் ஆஹா நல்லா இருக்கு ப்ரோ. இந்த கேக் நல்லா இருக்கு கைஸ். ஸ்டார்பக்ஸ் செம்ம ஸ்வீட் கைஸ். நான் சொன்னோடனே கொடுத்துட்டாரு. ஓகே, நான் பண்ணி நான் ஊற்றி தரேன். எப்படி ஆகுனா? ஸோ ஃபைனலி அப்புறம் நீங்கள் என்னோட வீடு இங்கே தான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீட்டுக்கு தானே வந்தீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட தெரியும், அதனால ஓகே. நான் சும்மா கேட்டேன், தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? ஏதாவது இருக்கும்ல. இப்போ எனக்கு இவனை ஏன் ரொம்ப பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காது. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன் அந்த மாதிரி. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன் கேமராமேனை ரொம்ப பிடிக்கும்னா அவன் என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பான். அதனால சார் தெரியாமல் சொல்லிட்டு நீங்கள் ஐஸ் அவனுக்கே இந்த மாதிரி தெரியவே தெரியாது. நானே ஐயோ தேங்க்யூ ஸோ மச் செல்லம், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அப்பா செம்ம ஸ்வீட்ல. அரியப்பா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வீட்டிலலாம் வந்திருக்க முடியாது. நீங்கள் எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல தானே. நான் இங்கே வந்து லாஸ்ட் பீட் முடியும் போது என்னென்னு நினச்சி வெளில வந்தீங்க? வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். டியூஷன் போகணும், லூப் லைஃப் இருந்துச்சு, சேடாக வந்தீங்க. நீங்கள் யார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னா? அச்சு இங்கே இருக்காங்க அந்த மாதிரி உங்களுடன் ஓடியன்ஸ் இருக்காங்களா? நான் சொல்லவே சொல்லாதீங்க, நானே போய் கண்ணெல்லாம் மூடுறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ல தானே போவீங்க, பஸ்ஸுக்கு நிற்பீங்க, ஆட்டோக்கு நிற்பீங்க, போகும்போது இப்படி போய் கண்ணை மூடிட்டு கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்களுக்கு கூட்டம்லாம் வந்து ஆமா செல்லும், அதனால என்னால் வர முடியல. நான் அப்படிலாம் தான் பிளான் பண்ணிட்டு வந்தேன். வரும்போதே உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரணும், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் இப்படியும் பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச். நானும் செம்ம ஹாப்பி. ஏன்னா இவங்கிட்ட கேட்டு பாருங்க, எப்பவுமே அந்த கப்பில் வந்து நாங்கள் குடிச்சதே இல்லை. ஆர்டர் ஓப்பன் பண்ணோடனே உங்களோட அந்த கப்பு தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்புறம் அதை பார்க்கும்போதே ஒரு ஸ்மைல் வரும். ஆமாம், நான் என்ன யோசிச்சேன்னா அந்த டெய்ரி மில்கோட கவரை வந்து சேவ் பண்ணி வைக்கணும், அந்த ஃப்ரேமோடைய பேக் சைடில் ஒட்டிடலாம்னு நினைச்சு சேஃபாக இருக்கும்ல. ஒரு கைண்டான ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணும் கண்டிப்பாக. ஓகேவா? என்னன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு கிஃப்ட்ஸ் தரக்கூடாது. பர்த்டே தரலாம், பர்த்டேக்கு நீங்கள் வந்து தரலாம். மற்றபடி கிஃப்ட்டு உங்களுக்கு எப்போல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்போலாம் நீங்கள் என்கிட்ட வாங்க. நம்ம வெளில போகலாம், வெளில போய் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வேணும் சீரியஸா? ஏன்னா இவர் வந்து காரில் சொன்னார் வரும்போதே ஸ்டார்பக்ஸ் நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். அப்போயே நான் செம்ம ஹாப்பினா தீர்த்துவானுங்க பில்லை குழந்தை பாவம். அதனால தான் பாக்கெட் மணிலாம் எவ்வளோ செலவு கொடுப்பாங்க டெய்லி? சரி 20 தருவாரா? எப்படி தானே நீங்கள் போயிட்டு வரதுக்கே சரியாக போயிடுங்க. ஓ கார்டு யூஸ் பண்ணி போயிடுவீங்க. ஸோ 20 ருபீஸை சேர்த்து வச்சு ஸ்டார்பக்ஸ் கூட்டிகிட்டு வரலாம் நினச்சிங்களா? ஆமாம், அதுலேயும் எடுத்து வச்சுருந்தீங்களா? பட் நானே உங்களை ஃபஸ்ட்டு கொடுத்தேன். நீங்கள் ரொம்ப நாள் சாப்பிட்டா இருக்கீங்க, இருங்க நான் போய் உங்களுக்காக ஒரு கேக் ஆர்டர் அதை மட்டும் வாங்கிட்டேன். கேமராமேன் பார்ப்பாங்க. இதுதான் ஸ்பெஷல். ஸோ ஆல்ரெடி ஆர்டர் தி கேக் ஆக்சுவலி. கேன் ஐ ஹேவ் இட் ரைட் நவ? 2 minutes it will come together. வீடியோ எடுக்காதீங்க கைஸ், நாங்கள் வந்து கொஞ்சம் பர்சனலாக பேசுகிறோம். என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு ஆசையாக இருக்கா, நான் என்னென்னு கேட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டு. கைஸ் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினாக இருக்குமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேளுங்க. இந்த கொஸ்டின் என்ன நிறைய பேர் சர்மேஷ் நாகை 360 சர்மேஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய கொலாப் பண்ணியிருக்கோம். அதை வச்சு அவர் வந்து ஒரு டவுட் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? சொல்லுங்க செல்லம். நானா? ஹாய் வந்துடும் பிரேக். அச்சு செம்ம ஹாப்பி. பேர் பார்த்துக்கோங்க கைஸ், திஸ் இஸ் ஃபார் வெங்காயம். அச்சுக்கு அது இதெல்லாம் சொல்லிக்கிறீங்கன்னா இதோட எக்ஸஸ் இருக்கும்ல, அதை வந்து இவ்வளோ ஊற்றி கொடுத்துறாங்க. சிஸ் காஃபி வித் சஞ்சய். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் சஞ்சய் வெல்கம். ஓகே, கம்மிங் பேக் டு தி பாயிண்ட். நான் அச்சு லவ் பண்ணுறீங்க? அப்படியா? சொல்லவே இல்லை. அப்படியா? எனக்கே தெரில. செல்லும் அவங்க என்னோட ஃப்ரெண்டு. ரீல்ஸ்ல அடிச்சிங்க? ரீல்ஸ்ல நேர்ல அடிப்பேன். சாரி சும்மா சொன்னா அடிப்பேன். ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் செல்லும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு அவங்க தான் லவ் தான் பண்ணாங்க. ஆமா லவ் பண்ணு அப்படி சொல்லிட்டாங்க டக்குன்னு. செல்லும் அப்படிலாம் கிடையாது. அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. பர்த்டே அன்னைக்கு விஷ் கூட பண்ணல. ஆனா
நல்ல ஃப்ரெண்டு. பர்த்டே அன்னைக்கு விஷ் கூட பண்ணல. பக்ரீத் அளவு போச்சு, அதுக்கு ஃபோன் பண்ணி பிரியாணி மட்டும் கேட்டாங்க. அதுமையாக்கு நல்லா கிளாஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா. இதான் என்னோட ஃபேவரட் காஃபி. உங்களோட டேஸ்ட் மாதிரி வராது, அல்டிமேட்டா இருக்கும்ல. 300 நினைக்கிறேன் ஒன்று. கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சோ சாரி, வாட் இஸ் தி பிரைஸ் ஆஃப் திஸ்? இது வந்து 460. இந்த கேக் சாப்பிட்டு பாரு, உங்களுக்காகவே ஸ்பெஷலா. அப்படியா? அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். கேமராமேன் நான் எழுதுனா 12th நம்பர் இருக்கு. 12th வந்து அது ஒன்றும் போகலையே, 800 சம்திங்கா 700 சம்திங். படிப்பாளிலாம் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் காமர்ஸ். காமர்ஸா? காமர்ஸ் பண்ணா இருக்கும். ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் செம்ம ஜாலி. ஏன்னா இருக்கிறது எல்லாத்துலயுமே 1 மார்க்லயே நம்ம நிறைய மார்க் எடுத்துலாம். அது வீணா போன மாட்டிக்கிட்ட பங்கு ஒண்ணுமே இல்லையே. அது கேர்ள்ஸ் காலேஜ். நான் படிச்சது கோயட். நான் லொகேஷன் சொல்றேன், நீ கெஸ் பண்ணியா? சோழிங்கநல்லூர். சத்தியமாமா சோழிங்கநல்லூர்ல சொல்லுவோம். ஜெயின் காலேஜா? குளத்துக்கு பக்கத்துல அந்த காலேஜ் தான். ஸ்டூடெண்ட் சத்தியமா அங்க வந்து நிறைய பேர் பாப்பீங்கன்னு தெரியும். அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிவ்யூ நான் அவங்கள சொல்லவே இல்லை. நான் மேனேஜ்மெண்ட்டே சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்ததுல வெள்ளை காக்கா பறக்குதா. சின்ன வயசுலாம் ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கும். கப்பல் ஓட்டணும், ஃப்ளைட் ஓட்டணும், டீச்சர் ஆயிடணும். 10th வந்து சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஃபாரினுக்கு போகணும். யூடியூப் எப்போ ஆரம்பிக்கணும்? ஆக்சுவலாக நம்மளோட சேனல் செகண்ட் சேனல், ஃபர்ஸ்ட் சேனல் ஒன்று இருந்துச்சு. அந்த சேனல் வந்து ஓடவே இல்லை, நீ கூட விற்கிற. அதனால அதை வந்து நானே அழுதுட்டே க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் 2 இயர்ஸ் கழிச்சு தான் இப்போ வச்சிருக்கேன் நம்ம சேனல். லாஸ்ட் இயர் செப்டம்பர் 30 ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பர்த்டே வந்து செப்டம்பர் 11. ஸோ அந்த மந்தோட எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுமே. செப்டம்பர் 11 அன்னைக்கு தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிளானே பண்றோம். காஷ்மீர் போனீங்க? ஆமா. கேமராமேன் அவரும் இல்ல, இவன் இல்ல. நாங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் செட்டோட போனோம். வந்து பாண்டிச்சேரி போயிட்டான். அந்த காஃபிக்கு பேர் ஏதோ சொன்னாங்களே, எனக்கு பில்லே கொடுக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, அல எங்க பார்த்தல தளபதி தளபதி. சாரி, நான் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இதோட பேர் என்னது? பெல்ஜியம் சாக்லேட் ஃப்ராப்பச்சினோ. ஆனா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ ஸ்வீட். தளபதி சொல்லோட திரும்பி தளபதியா? அம்மா வந்து ஆக்சுவலா சப்போர்ட்டும் பண்ணல, வேணும்னு சொல்ல. அம்மா சைலண்ட் ஆயிட்டாங்க. சைலண்ட் மீன்ஸ் நோ அம்மாக்கு. அப்பா வந்து ஒண்ணுமே சொல்ல. ஓகே ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் சுத்தினா இருக்கா, போ சுத்த போறேன் அப்படி சொல்லிட்டு அப்பா வந்து சப்போர்ட்டிவா இருந்தாரு. அம்மா வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா கிட்ட ரொம்ப நாள் கெஞ்சிட்டு இருந்தோம். இவனோட பர்த்டேயோட பிளான் பண்ணுன்னு சொன்னேன்ல, இவனுக்கு 11 பர்த்டே 30 தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும். அது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருந்தேன், அம்மாவோட ஆசீர்வாதத்தோட. அச்சு வந்து செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. செகண்ட் சேனல். ஆமா ஈஸி. இப்போ அதுக்கான பிளான் தான் போயிட்டு இருக்கு. ஆரம்பிப்பேனா உடனே ஆரம்பிப்பேனான்னு தெரியல. இட் வில் டேக் சம் டைம். பிகாஸ் என் போன்ல வந்து ஸ்டோரேஜ் இல்லை. போன் அப்டேட் பண்ணக்கு அப்புறமா கொஞ்ச நாள் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்க, இதே மாதிரி லவ் நிறைய கொடுங்க. அச்சு தேங்க்யூ ஸோ மச். இல்லை நீ இல்லைன்னு வச்சுக்கோயேன், எனக்கு கண்டிப்பா இல்லை இன்னைக்கோட டேவே இப்படி ஆயிருக்காது. என்னடா கேக் தர சொன்னா என்னடா தந்தீங்க? உழுது 50 ரூபா கேக்கே நல்லா இருக்குமேடா. 385. ஹாப்பி பர்த்டே டு மீ. கேக் ஒரு வழியா ஊற்றிட்டேன். இது எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இப்படி ஹார்டா வெற்றிகரமாக ஸ்டார்பக்ஸ்ல காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு இப்போ சல்லக்குட்டி கொண்டு போய் வீட்டில் விட போறோம். வாங்க போலாம். உங்களோட ஃபேவரட் பாட்டு, ஃபேவரட் லைன். நம்ம வந்துட்டோம், அப்பா கடைக்கிட்டே வந்துட்டோம். அப்பா வந்து போட்டோ ஷாப் வச்சிருக்காங்களா, பார்த்து இறங்க சொல்லுவோம். ஹாய் அங்கிள். ஓ இந்த கடையே இல்லையா? அவரும் அப்பா அவரு தான் அப்பாவா? அப்பா கடை. ஹாய் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அங்கிள். பாப்பாவை சேஃபாக கூட்டு வந்து விட்டுட்டேன். பாய் சொல்லுவோம். யா கைஸ், ஸோ ஃபைனலி அ டே வித் த சப்ஸ்கிரைபர். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி இவங்களை மீட் பண்ணதுக்கு. அண்ட் இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே செம்ம கியூட். இவனால நான் வந்து நெல்லைநாடா சொல்லிட்டு இருப்பேன் கைஸ். நெல்லைநாடு ஆப்வியஸா எஸ். அண்ட் இவங்க வந்து ஸோ ஸ்வீட். இது வந்து நம்ம சல்லக்குட்டிக்கு நம்ம ஞாபகார்த்தமா. ஓகே ஹாப்பி. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பாய் சேஃபா இருங்க, நல்லா படிங்க. வெட்னரி ஜிடி பைக் வாங்கணும்னு என்ன கூட்டு போவாங்க. எஸ் எஸ் அந்த வெயிட்டிங் சொல்லுங்க. பாய் பாய் சேஃபா போங்க. ஹாஸ்டல்ல மாஸ்டர் பேண்ட் தூக்கினே இருக்கு.
அப்படியா அப்படி பண்ணுவாரா? இது லூஸா இருக்குடா, அதனால தூக்குறேன். இந்த வீடியோல வந்து அச்சு செம்ம ஹாப்பியா ரொம்ப எங்கேஜ்டா இருந்தேன். அந்த ஸ்கூல் பசங்க வந்து செம்ம கியூட். எனக்கு தெரியும் கண்டிப்பா சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும், அவங்க நல்ல குடிசாங்க இருப்பாங்க தெரியும். ஆனா இந்த அளவுக்கு எனக்கே தெரியாது. நான் ஸ்டன் ஆயிட்டேன். அந்த மாதிரி ஒரு மோமெண்ட் எனக்கா என் பர்த்டே கிஃப்டாவே நீங்க கொடுத்ததுக்கு. காஃபி குடிக்கும்போது அவர் சில கொஸ்டின்ஸ் கேட்டாரு, அது எல்லாமே உண்மை. அப்புறம் 10th ரோட் மார்க்கெட்டால எனக்கு ஞாபகம் இல்லை. செம்ம ஹாப்பனிங்கா இருந்தது. எனக்காக ஏன் இவ்வளவு லவ் குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா திட்டுவாங்களா? அதெல்லாம் பாத்துறேன், நீ போடுக்கா. ரொம்ப கியூட்டா இருந்தது. நைட்டு போயிட்டு தூங்கும் போது எல்லாமே ஞாபகத்து வரும். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். சஞ்சய்லாம் இது நடந்திருக்காது. சஞ்சய் கொடுத்த அந்த கப்பிலாம் இவ்வளவு நடந்திருக்குமானே எனக்கு தெரியல. என் மேல நிறைய பேர் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஒரு கிஃப்ட் மூலியமா வந்ததால தான் நான் இதை திருப்பியும் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் அவர்கிட்ட சொல்லிட்டேன் திரும்பி பண்ணக்கூடாது சொல்லுவோம். ஆனா அவர் அதுக்குள்ள பர்த்டே கூட பண்ணக்கூடாதா? He's so sweet. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். until then டாடா ஃப்ரம் அச்சு. டாடா பை. உங்களுக்கு எந்த நேரம் ஒரே இடம் தான். எது ஸ்டார்பக்ஸா? ஓஹோ கேமராமேன் எதுவும் சொல்றதுக்கே இல்ல கைஸ். அந்த மாதிரி பண்ணானே பசங்களாம் என் நம்பரை கேட்டா அது நான் இந்த நம்பர் ஒரு பொண்ணுகிட்டு பயங்கரமான ஆளா இருக்கியடா. தங்கச்சி வீடியோ பார்த்துட்டு இருந்தோம்னா கைண்ட் ரெக்வெஸ்ட். அதுக்கு மேலே அழகை அச்சு வீட்டுக்கு ஜாலியாக கிளம்பி போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும்னு நினச்சேன். நீங்கள் அங்கே கவனிச்சிங்களான்னு தெரில. அச்சு வந்து பேர் கேட்கும் போது என்ன சொன்னேன்னா ஏபிஎன்னு சொன்னேன். எனக்கே தெரியாம நான் ஏபிஎன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எனக்கு உங்களுக்கு பிடிக்குதா? அதெல்லாம் அச்சு ஏபிஎன். ஆனால் அப்படின்னா என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தாளா? என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தா? அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து பார்த்தாளா? ஆமா பார்த்தா. என்ன கேட்டாங்க இந்த கேமராமேன்? ஆமா கேமராமேன் கேட்டா. ஓகே பட் ஒரு அண்ணா தானே கூப்பிட்டா? அதெல்லாம் அப்புறம் விஷயம்டா. அண்ணான்னு கூப்பிட்டது இவ்வளவு பெரியடா. அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு லவ் பாட்டு வைங்க, அந்த பாட்டு வைங்க, இந்த பாட்டு வைங்க. உஷார் பண்ணி காமிக்கணும் உங்களுக்கு. 2 நாள்ல உஷார் பண்ணி அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு 2 நாள் டைம் கூட. அப்படியா தம்பி? சாரி கைஸ், என்னால வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண முடியல. என்ன மாதிரி பண்றாங்கன்னா இந்த கேமராவோட புத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க பாய் கைஸ், ரொம்ப நிம்மதியா இருக்கு. பொண்ணு வீட்டுல பார்த்தாலும் அண்ணா தானே அவன் சொல்றான். நான் தான் கூட்ட அந்த நாய் அடி கொண்டு உங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா